வெல்கம் யூ guys. வெல்கம் டு ஒன்று பைக் சேனல். ஸோ நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கரோலிக்கு போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ யாரோ பார்க்கலிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் கரோலியில் எந்த பிளேஸ் போயிட்டுருக்கோன்னா பேலஸ்க்கு போயிட்டுருக்குங்க. போகிற வழி தான் அது, அப்படியே நான் காட்டுறதோ இங்கே பாருங்கள். பேலஸ் இந்த சைடு ஃபுல்லாங்க, இங்கே இவ்வளோ பெரிய பேலஸ்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே இதாங்க என்ட்ரன்ஸு. நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸ்லாம் தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோங்க, பேலஸ் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ பிளேஸஸ் அப்படியே செடியோட சூப்பராக நல்லா இருந்தது அந்த பிளேஸு. அதுக்கப்புறம் நடுவில் வந்துச்சுங்க, இது அந்த காலத்தில் ராஜாக்களையும் அப்புறம் ராணிக்களையும் தூக்கிட்டு போவாங்களாம், அந்த இது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேலஸோட என்ட்ரன்ஸ் வந்துச்சோம். மிடில் ஃபுல்லாக கேப்பாக இருக்கும், சுற்றி பேலஸுங்க. ஸோ இதான் அந்த பேலஸு, அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். 360 டிகிரியில் கட்டியிருக்கேன். ஸோ அடுத்து நாங்கள் எங்கே உள்ளே போனோம்னா இங்கே தாங்க ஏதோ அந்த சண்டைலாம் குஸ்தி சண்டைலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டுப்பாங்களாம். அப்புறம் அங்கே வெளில அப்படியே இங்கே போயிட்டுருக்கோம். அப்படியே இது வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாருங்க. அது போகிறாரில் ஒரு தாத்தா வெள்ளை கலரில், இவர் தாங்க கைடு. ஸோ இவர் தான் பேசிட்டு அப்படியே எங்களை கூப்பிட்டு போனார். அப்படியே இதுக்குள்ளேயே போயிட்டு இதுக்குள்ளே போகிறோம். ஸோ இதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிறோங்க. ஸோ இது நல்லாயிருக்கும் அந்த பிளேஸு, பாருங்கள். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகுது, என்னன்னு தெரில. உள்ளே போயிட்டாங்க. அதை உள்ளே போனால் தாங்க அந்த காலத்துலலாம் ராணிக்கள்லாம் இங்கேருந்து தான் பார்ப்பாங்களாம். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே வெளில வந்தவங்க, வெளில வந்தால் அப்படியே இங்கே ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தது. அதாவது ராணிக்கெல்லாம் இங்கே தான் டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் இங்கே தான் ஆடுவாங்களாம் அவங்களாம். ஸோ அதை காட்டினாங்க அந்த பிளேஸை. இங்கே ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது மொட்டை மாடிங்க, அப்படியே பேலஸோட மாடி மாதிரி தான் இருந்தது. அதனால மொட்டை மாடின்னு சொல்லிட்டேன். அப்படியே சுற்றி காட்டினாங்க பேலஸு. இதெல்லாம் நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸ் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் எதுக்குள்ளேயோ கூட்டு போனாங்க, அப்படியே இங்கேருந்து ஃபுல் ஊரே தெரிஞ்சது. அதனால் அப்படியே அங்கே ஒரு ஷாட் எடுத்தேன். அப்புறம் அப்படியே சைடில் போயிட்டுருக்கோம். அப்படியே அதை அப்படியே பார்த்துட்டே போனோங்க. ஸோ இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், அதான் நின்றுட்டுருக்காங்க. இங்கே என்ன ஃபோட்டோஸ் எடுத்தோம், அது இங்கே தான் உட்காந்துருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில். இது ஒரு மிஷினுங்க. ஸோ இது என்ன மிஷின்னா காற்றாடி மாதிரி போல், அதை சுற்றினா அப்படியே ஃபேன் காற்று வருதுங்க. ஸோ அதை என் ஃப்ரெண்டு பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ உங்களுக்கு போடுறேன், லைனாக பாருங்கள். ஸோ சுற்றுறது வீடியோ எடுக்க முடியலங்க, சரி ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தேன்னு தான் அப்படியே ஜாயின் பண்ணேன் இதில். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து சும்மா ஒரு ஷார்ட்டு மாதிரி அந்த ஃபேன் பண்ணுற மிஷினை. அப்புறம் அங்கேருந்து அப்படியே விளையாட்டோம். ஒரு இது சொல்கிறேன், இந்த வீடியோ அப்படியே பாருங்கள். இது கீழே ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி தெரியுதால், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே போவாங்க. அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இதை பாருங்கள் அப்படியே. ஸோ அந்த ஓட்டைக்குள்ளே பார்த்தா அந்த காலத்தில் இங்கே தாங்க நகைலாம் சேர்த்து வைப்பாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே சென்டருக்கு இங்கே வந்தோங்க. இங்கே இன்னொரு சைடு போகிறதுக்காக வந்தோம். இது பார்த்திங்கன்னா பேங்க்கா, அந்த காலத்துலேயே பேங்க்கெலாம் இருந்துச்சு போலங்க. அது அப்படியே வெளில வந்துட்டோங்க, அவ்வளோதாங்க. ஸோ பேலஸ் முடிஞ்சிச்சு. நான் வெறும் விளாக் பண்ணுற மாதிரி எடுக்கலை பேலஸை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்தோடனே அங்கே உள்ள கரோலியில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதான் வீடியோ எடுக்கிறேன். பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அப்படியே தெருக்கள், அதுக்கப்புறம் அங்கே உள்ள பஜாருங்க. ஸோ இப்படி அந்த பஜாருக்குள்ளே தான் இங்கே இருந்துச்சு பேலஸு. அப்படியே வெளில வந்தோம். வெளில அப்படியே பஜாருக்கு போகணும்னு சொல்லி அப்படியே பஜாருக்கு வந்தோங்க. ஸோ நடந்து போகிறனால அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அங்கே உள்ள பஜார் உள்ள ஸ்வீட்டுங்க, ஒரு ஸ்வீட் கடை சும்மா எடுத்தேன், நல்லாயிருக்கும். அப்புறம் இதாங்க பஜார். ஸோ ஃபுல்லாக ஆப்போசிட் ரெண்டு சைடுமே கடை இருக்கும். அப்படியே
இங்கே எல்லாம் நிறைய கடைஸ் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானது பூட்டு எல்லா ட்ரெஸ் கடை, ஷூ கடை, எல்லா கடை. அப்புறம் இது என்னன்னா, உங்கள்கிட்ட இது காட்டலான்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு கோயிலை காட்டலான்னு சொல்லி எடுத்தால் நடுவில் வந்துட்டான். நடுவில் வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். விநாயகரே வித்தியாசமாக இருந்தாங்க. விநாயகர் கோயில் தான் வித்தியாசமாக இருந்தாங்க. ஸோ இது என்னன்னா, அங்கே உள்ள மார்க்கெட்டில் ஒரிஜினல் காசை போட்டு இதுமாதிரி ஒட்டி விற்கிறாங்க. அது எதுக்கு விற்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அதுதான் அப்படியே ஃபுல்லாக எடுக்கிறேன். அப்படியே இந்த ஒரு குட்டி ஒரு 500 மீட்ரு இருக்கும். இந்த மீட்ருக்கு ஃபுல்லாகவே இந்த 2 காசு தாங்க. ஸோ அதான் காட்டுறேன். இந்த காசு மாலை தாங்க இருந்துச்சு ஃபுல்லாக. பஸார்லேருந்து கிளம்பி அப்புறம் மண்டபத்துக்கு போய்ட்டோம். மண்டபத்தில் தான் அந்த ஸ்வீட் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டா அப்புறம் நைட்டுங்க, இது நைட்டோட மண்டபம் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் நைட்டு இவங்க மேரேஜ் இப்படி தாங்க நடந்தது. இவங்க மேரேஜ் நைட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அங்கே உள்ள ஒருத்தர் பையனை போட்டு கும்பல் இருந்தவங்க. தளபதி தெரியுமா? ஸோ விஜய் அண்ணா பற்றி அப்படியே பேசிட்டு அப்படியே ஒன்று வச்சு ஓட்டிகிட்டு இருந்தவங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே அக்கா வந்தாங்க. ஸோ பொண்ணு அழைப்பாங்க. அங்கே இப்படி தான் பண்ணுறாங்க பாருங்கள். இது நடக்க டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 o'clock நடக்குதுங்க. 11:30 என்னமோ அப்போ தாங்க நடக்குது. ஸோ இவங்க நைட்டில் தான் மேரேஜ் பண்ணுறாங்க இந்த ஊரில். இதே இதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானா, நம்ம பையன் அங்கே நின்று பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நரேஷ் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ அவன் வீடியோ எடுக்க சொன்னான். அதனால் அப்படியே நான் எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது கேமராமேன் உள்ள வந்துட்டார். ஸோ அது அடுத்த வீடியோங்க. ஸோ இப்படி தாங்க என்ட்ரன்ஸ் இருந்தது. ஸோ நல்லா வேறு மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த வெடி ஸ்டேஜில் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் பிடிச்சி ஃபுல்லாக. அந்த டான்ஸ் தான் அப்படியே பாருங்கள், தமிழ் பாட்டை போட்டு சும்மா ராக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக டான்ஸ் தாங்க. இது ஃபுல்லாக வருதெல்லாம். சரின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் என்னையும் ஆட கூப்பிட்டாங்க. ஸோ என்ன அண்ணன் வீடியோ தான் இது. கடைசியில் என்னையும் ஆட வச்சுட்டாங்க. ஸோ கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி அண்ணா நானும் அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆனாங்க. சும்மா ஜோக்கர் மாதிரி இருக்கும் டான்ஸு. ஸோ பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே தமிழ் பாட்டு காட்டிகிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் அடுத்த கிளிப்பில் பாருங்களேன், ஹிந்தி பாட்டுக்கு ஆட விட்டாங்க கடைசியில். ஸோ கடைசியாக ஹிந்தி பாட்டு போட்டு ஆடிட்டு தாங்க முடித்தோம். அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க மேரேஜ் முடிஞ்சு. மேரேஜுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டீ கடைக்கு போகலான்னு சொல்லி இங்கே உள்ள டீ கடை தாங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். அப்படியே சும்மா ஷார்ட்டு மாதிரி எடுத்தேன், நல்லா இருந்துச்சுங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி இப்படி ஆட்டுறாரு. ஸோ இங்கே உள்ள டீ ஷாப் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பொட்டி கடை மாதிரி. நம்ம ஊர்லலாம் பொட்டி கடை இப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்க இன்னும் இப்படியே இருக்காங்க. டீ ஷாப்லாம் இன்னும் இப்படியே இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரிலாம் இவங்க டீ ஷாப்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப நாளாகுங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பில் தான் டீ கொடுக்குறாங்க. ரொம்ப சின்ன கப்புங்க. இவங்க கப்பை பாருங்களேன், அப்படியே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு கப்பு. ஸோ இதோட செகண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும். ஸோ அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். ஓகே, பை ஸ்டே டியூன்.